நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. தந்து நீ அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீ அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். கரங்களை கட்டி. நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, திருப்பலியோடு நம்முடைய தியானத்தை நாம் துவக்க இருக்கின்றோம். புனித பியோவிட்ட வந்து கேட்டாங்க, ஃபாதர் திருப்பலி எப்படி ஒப்பு கொடுக்கணும், திருப்பலி எப்படி பார்க்கணும் அவர்கிட்ட கேட்டாங்க. ஏன்னா அவர் திருப்பலியில் கொஞ்சம் எக்ஸ்பர்ட். அவர் காலையில் 5 மணி திருப்பலி என்றால் அதிகாலை 2 மணிக்கே எல்லா கதவுகளும் மூடப்பட்டு விடும். ஏன்னா ஆலயம் வளாகம் எல்லாம் நிரம்பிவிடும். அப்போ அவர் சொன்னார், திருப்பலி என்பது கல்வாரி பலிதானே, கல்வாரியிலே ஆண்டவர் இயேசுவோடு யாரெல்லாம் இருந்தார்கள், அன்னை மரியாள், புனித யோவான், அதிலும் குறிப்பாக அன்னை மரியாள் அந்த கல்வாரி பலியை ஒப்பு கொடுக்கும்போது அவருடைய உள்ளம், அவருடைய நம்பிக்கை, அவருடைய அன்பு எப்படி இருந்திருக்கும், அதை நீங்கள் தியானித்தால் அந்த அன்னை மரியாளை போலவே நாமும் திருப்பலி ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த நாளில் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். பல திருப்பலிகள் ஒப்பு கொடுத்துருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம், அந்த அன்னை மரியாளுக்கு தன் மகனையே, தான் பெற்றெடுத்த மகனையே பலியாக தன் கண் முன்னால் கைகளிலே முதல் குருவாக ஒப்பு கொடுத்தாரே, அப்போ அவருடைய நம்பிக்கை, அவருடைய அன்பு, அவருடைய மனதில் இருக்கிற வேதனைகள் என்னெல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் கலந்த ஒரு முழுமையான உள்ளத்தோடு இந்த திருப்பலியிலே நாமும் ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து செபிப்போம். இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்க நம்மை தகுதியாக்கும் பொருட்டு நம்முடைய பாவங்களுக்காக மனவருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். இல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தன் தந்தையினின்று என்றுமாக உதித்த இறைவன் மகனே. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, தூயாவியாரின் ஒளியால் நம்பிக்கையாளரின் இதயங்களுக்கு அறிவூட்டுகின்றீர். அதே ஆவியாரால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவர் அளிக்கும் ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நீங்கள் தேர்ந்து கொண்ட அரசனுக்கு எதிராக முறையிடுவீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு செவி மடுக்க மாட்டார். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை திருவசனம் 4 முதல் 7 மற்றும் 10 முதல் 22. சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை திருவசனம் 4 முதல்
7 முடிய மற்றும் 10 முதல் 22 முடிய. இஸ்ரேலின் பெரியோர் அனைவரும் ஒன்று கூடி சாமுவேலும் ராமாவுக்கு வந்தனர். அவர்கள் அவரிடம், இதோ உமக்கு வயது முதிர்ந்து விட்டது, புதல்வர்கள் வழிமுறைகளில் நடப்பதில்லை. ஆகவே அனைத்து வேச்சினலுக்கிடையே இருப்பது போன்று ஒரு அரசனை நியமித்தருளும் என்று கேட்டுக்கொண்டனர். எங்களுக்கு நீதி வழங்க ஒரு அரசனை தாரும் என்று அவர்கள் கேட்டது சாமுவேலுக்கு தீயதனப்பட்டது. சாமுவேல் ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டார். ஆண்டவர் சாமுவேலிடம் கூறியது, மக்கள் குரலையும் அவர்கள் உன்னிடம் கூறுவது அனைத்தையும் கேள், ஏனெனில் அவர்கள் உன்னை புறக்கணிக்கவில்லை. அவர்களை நான் ஆளாதபடி என்னைத்தான் புறக்கணித்து விட்டனர். ஓர் அரசன் வேண்டும் என்று தம்மிடம் கேட்ட மக்களுக்கு சாமுவேல் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் கூறினார். உங்கள் மீது ஆட்சி செய்யும் அரசனின் உரிமைகளாவன, அவன் உங்கள் புதர்வுகளை தன் தேரோட்டிகளாகவும் தன் குதிரை வீரர்களாகவும் வைத்து கொள்வான். அவர்களை தன் தேர்களுக்கு முன் ஓட செய்வான். அவன் அவர்களை 1000 தலைவராகவும் 50 தலைவராகவும் தன் நிலத்தை உழுபவராகவும் தன் விளைச்சலை அறுவடை செய்பவராகவும் தன் போர்க்கருவிகளையும் தேர்க்கருவிகளையும் செய்பவராகவும் நியமித்து கொள்வான். மேலும் அவன் உங்கள் புதல்வியரை பரிமள தைலம் செய்கிறவர்களாகவும் சமைப்பவர்களாகவும் அப்பம் சுடுவர்களாகவும் வைத்து கொள்வான். அவன் உங்கள் வயல்களிலும் திராட்சை தோட்டங்களிலும் ஒலிவ தோப்புகளிலும் சிறந்தவற்றை எடுத்துக்கொண்டு தன் அலுவலுக்கு கொடுப்பான். உங்கள் தானியத்திலும் திராட்சை பலனிலும் 10 ஒரு பங்கை எடுத்துக்கொண்டு தன் காரிய தலைவருக்கும் அலுவலுக்கும் கொடுப்பான். உங்கள் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் உங்கள் கால்நடைகளில் சிறந்தவற்றையும் உங்கள் கழுதுகளையும் தன் சொந்த அலுவலுக்காக பயன்படுத்துவான். உங்கள் மந்தைகளில் 10 ஒரு பங்கு எடுத்துக்கொள்வான். நீங்கள் அவனுக்கு பணியாளர்களாய் இருப்பீர்கள். அந்நாளில் நீங்கள் உங்களுக்காக தேர்ந்து கொண்ட அரசனை முன்னிட்டு முறையிடுவீர்கள். அந்நாளில் ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார். மக்களோ சாமுவேலின் குரலுக்கு செவி கொடுக்க மறுத்து, இல்லை, எங்களுக்கு கட்டாயமாய் ஒரு அரசன் வேண்டும், அனைத்து வேச்சின மக்கள் போலவே நாங்களும் இருப்போம், எங்கள் அரசன் எங்களுக்கு நீதி வழங்குவார், எங்கள் போர்களை முன்னிட்டு நடத்துவார் என்றனர். மக்கள் கூறியவை அனைத்தையும் சாமுவேல் கேட்டு அவற்றை ஆண்டவர் காதில் போட்டு வைத்தார். ஆண்டவர் சாமுவேலிடம் கூறியது, அவர்கள் குரலுக்கு செவி கொடுத்து அவர்கள் மீது ஒரு அரசனை அலசை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர், நானும் மயங்கிப் போனேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர், நானும் மயங்கிப் போனேன்.
தடுக்கி விழும்போது தாங்கி நின்றாய். தூர சென்றாலும் துணையாய் வந்தீ. துன்பத்தில் வாழ துணிவை வந்தாய். தாயின் கருவில் உருவாகினே. தடுக்கி விழும்போது தாங்கி நின்றாய். தூர சென்றாலும் துணையாய் வந்தீ. துன்பத்தில் வாழ துணிவை தந்தாய். அஞ்சாதே என் மகனே, உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே என் மகளே, கரம் பிடித்து நடத்திடுவேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர். நானும் மயங்கி போனேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர். நானும் மயங்கி போனேன். நானும் மயங்கி போனேன். Hallelujah, 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 hallelujah. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. ஆறாவது அதிகாரம் 51 முதல் 58 முடிய உள்ள இறைவசனங்கள். இயேசு அவர்களை நோக்கி, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்று எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவரோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார்.
அவரால் நான் வாழ்கிறேன், அதுபோல என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே, இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள், இவ்வுணவை உண்பர் என்றும் வாழ்வர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு சகோதர சகோதரிகளே, கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்றால் யார் என்று ஒரு வரையறை, ஒரு டெஃபனிஷன், ஒரு விளக்கம். அப்போ ஜெபமாலை சொல்லுகிறவர்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களா? அதை சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா எல்லா மதத்திலும் சபையிலும் ஜெபமாலை சொல்லுகிறவர்கள் இருக்கிறார். பைபிள் வாசிக்கிறவர்கள் நிச்சயமாக சொல்ல முடியாது. எல்லாருமே பைபிள் வாசிக்கிறாங்க. நற்செய்தி கூட்டம் அதில் கலந்து கொள்கிறவர்கள் நிச்சயமாக கிடையாது. எல்லா நற்செய்தி கூட்டம் எல்லா இடத்துலையும் நடக்குது. பாத யாத்திரை போகலாமா? இந்த இப்போ கூட போய்கிட்டு தான் இருக்காங்க, சாமியே ஐயப்பா. கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கென்று என்ன விளக்கம்னா ஒரே ஒரு விளக்கம்தான். அவர்கள் திருப்பலி கண்டு நற்கருணை உட்கொள்கிறவர்களே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். அதெல்லாம் சொல்கிறாங்க, நற்கருணை தான் என்னை கத்தோலிக்க கிறிஸ்தவனாக ஆக்குகிறது. The Eucharist makes me Catholic. நற்கருணை தான் என்னை வேற யாருக்கு சொல்ல முடியும்? எனவே அவ்வளோ பெரிய விஷயம், அவ்வளோ பெரிய பாக்கியம், அவ்வளோ பெரிய மறை பொருள். இந்த நற்கருணையால் தான் இந்த திருச்சபை என்று சொன்னால், இந்த நற்கருணை தான் என்னையும் அந்த திருச்சபையின் உறுப்பினராக நான் அவருடைய சாட்சியாக வாழ எனக்கு உதவி செய்கிறார். நம்மளும் பார்க்குறோம்ல, இப்போ இந்து கோயிலுக்கு போனால் பிரசாதம் கொடுப்பாங்க, சுண்டல் கொடுப்பாங்க. மற்ற சபைகளுக்கு போனால் கடவுளுடைய வார்த்தையை கொடுப்பாங்க. ஆனால் ஆலயத்துக்கு வருகிற ஒவ்வொருவருக்கும் கடவுளையே கொடுத்து அனுப்புகிற ஒரே சபை கத்தோலிக்க திருச்சபை தான். நம்ம வருகிற எல்லாரும், நான் வரும்போது ஒரு சாதாரண மனிதனாக, ஒரு பாவியாக, நம்பிக்கை இல்லாதவனோடு நான் வரலாம். ஆனால் நான் போகும்போது நான் கடவுளோடு நான் வீட்டுக்கு போகிறேன். இந்த பாக்கியத்தை கடவுள் நமக்கு இந்த திருச்சபை வழியாக நமக்கு கொடுக்கிறார். அதனால தான் நம்முடைய உயிர்த்த ஆண்டவருடைய உடனிருப்பு, பிரசன்னம், அவருடைய வாழ்வு இரண்டு நிலைகளிலே நம்மோடு இருக்கிறார். நீங்கள் லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரத்தில் அந்த இரண்டையும் இயேசு நமக்கு வெளிப்படுத்துகிறார், காட்சியாக்குகிறார். அந்த 24ஆம் அதிகாரம் தெரியும், உயிர்த்த ஆண்டவருடைய காட்சி. 2 பேர் எம்மாவுஸ் பாதையில் போய்கிட்டு இருக்கிறாங்க. 2 பேர் யாரும் ஒரு கணவன் மனைவி. ஏன்னா 17ஆவது வசனத்தில் வாசிக்கிறோம், 2 பேரும் நொந்து நூலாகி போகிறாங்க. ஏன்னா கல்யாணம் முடிஞ்சு ஒரு 2-3 வருஷத்துக்கு தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்புறம் நொந்து நூலாகி தான் ஆகணும். பையன் படிக்க மாட்டேங்கான், பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, வேலை கிடைக்கல, கல்யாணம் முடித்த பிள்ளை வாழலை, வாழ்க்கை பூராமே நொந்து நூலாகணும். ஏன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு இருந்த கஷ்டங்களை விட, பிள்ளைகளை வளர்க்கிற கஷ்டங்களை விட 100 மடங்கு அதிகம் இன்றைக்கு இருக்கிற அப்பா அம்மாவுக்கு இருக்குது. எங்கள் அப்பா அம்மாவுக்கு, நாங்கள் 10 பிள்ளைங்க எங்கள் வீட்டில். இந்த 10 பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு எங்கள் அம்மாவோ அப்பாவோ பட்ட வேதனைகள், பாடுகளை விட, கஷ்டங்களை விட இன்றைக்கு 100 மடங்கு அதிகம். ஒத்த பிள்ளைய வச்சுக்கிட்டு, 2 பிள்ளைய வச்சுக்கிட்டு. அப்போ இன்றைக்கு வேதனைகள், சவால்கள், பிரச்சனைகள் நமக்கு அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இயேசு இருக்கிறார், உயிர்த்த ஆண்டவர் இருக்கிறார். நம்ம அவரோட இருக்கோம். ஆனால் முழுமையாக, நிறைவாக அவர் கொடுக்கிற வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 24ஆம் அதிகாரத்தில் லூக்கா 24ல் 2 பேரும் நொந்து போய் நடக்கிறாங்க. இயேசு அங்கே வருகிறார். எப்போ நம்ம நொந்து போய் இருக்கிறோமோ, நீங்கள் கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டாலும் இயேசு அங்கே உங்கள் பக்கத்திலே, உங்கள் மத்தியிலே, உங்கள் அருகிலே எப்போதும் உங்களோடு இருப்பார். அவரை நம்ம கண்டுகொள்ளணும், அவ்வளோதான். இப்போது ஆலயத்தில் இயேசு இருக்கிறார். எங்கே இருக்கிறார்? ஆலயத்தில் இயேசு எங்கே இருக்கிறார்?
சுரூபத்திலையா? ஓரளவுக்கு இப்போ தெளிவு வந்திருக்கு. சரியா? ஓரளவுக்கு தெளிவு வந்திருக்கு. இப்போ திரும்ப 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 கூட்டங்கள் போட்டு போட்டு இப்போ தெளிவு வந்திருக்கு. ஆண்டவர் நற்கருணையிலே இருக்கிறார். உங்கள் வீட்டில் பெரும்பாலும் உடனே நீங்கள் சொல்ல வரதா என்ன சொல்லுதாங்க? நான் உங்களுக்குள்ளே இருக்காரான்னு கேட்கல, உங்கள் வீட்டில் கடவுள் இருக்காரா? இருக்காரு. எங்கே இருக்கிறாரு? இவர் கடவுள். யோவான் 1:1, யோவான் 1:1, இவர் கடவுள். இவர் வார்த்தை மட்டுமல்ல, இவர் கடவுளாகவும் இருக்கிறார். அப்ப இந்த கடவுள்கிட்ட என்ன இருக்கு? யோவான் 6:67 பேதுரு இயேசுவை பார்த்து சொன்னாரே, ஆண்டவரே வாழ்வு தரும் வார்த்தைகள். அப்ப இதுல வாழ்வு இருக்கு, இதுல வாழ்வு இருக்கு. என்ன காமெடி தெரியுமா? காமெடி, பெரிய காமெடி. கடவுள் வீட்டில் இருக்கிறாருங்க, இவர்கிட்ட வாழ்வு இருக்குங்க, ஆனால் என்கிட்ட வாழ்வு இல்லையே. வீட்டில் வாழ்வு இல்லை, வீட்டில் கடவுள் இருக்கிறார், கடவுள்கிட்ட வாழ்வு இருக்கு, அந்த வீட்டில் நான் இருக்கிறேன், ஆனால் என்கிட்ட வாழ்வு இல்லை. ஏன்? இது கடவுளுங்கிற நம்பிக்கையும் இவற்றை வாழ்வு இருக்குங்கிறத நம்பிக்கையும் நமக்கு இன்னும் நிறைவு பெறலை, நமக்கு வளர்ச்சி அடையலை. அதனால் அவற்றை வாழ்வு இருக்குது, அந்த வாழ்வு எனக்குள்ளே வரலை. வீட்டு பக்கத்தில் ஆறு ஓடுது, ஆனால் என் வீட்டில் தண்ணி இல்லை. அப்போ இந்த வார்த்தை எனக்குள் வருகிற போது எனக்குள்ளே கடவுள், எனக்குள்ளே வாழ்வு, எனக்குள்ளே நிறைவு கிடைக்கிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தை வருகிற போது கடவுள் எனக்குள்ளே வருகிறார், இதில் வாழ்வு இருக்கிறது. நம்ம திருத்தந்தை பிரான்சிஸ் நொந்து போய் சொன்னார், முக்காவாசி கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு பைபிளே தெரியாதுப்பா. இந்த 2025 ஜூபிலி கொண்டாடினாங்க, இப்போ தான் முடிச்சிருக்கிறானுங்க எல்லாம். எதிர்நோக்கின் திருப்பயணிகள் அப்படி சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. இல்லை, திருப்பயணிகள் வேற, சுற்றுலா போகிறது வேற, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இஸ்ராயேல் மக்கள் விடுதலை பயணம் சொல்கிறோம், திருப்பயணம். இஸ்ராயேல் மக்கள் சுற்றுலா போனாங்க, இன்ப சுற்றுலா போனாங்க. எகிப்திலேருந்து எங்கே போனாங்க? கானான் நாட்டுக்கு போனாங்க, இல்லையா? ஏன்னா திருப்பயணம்னா என்ன? இப்போ போகிறாங்க பாருங்க, சாமி ஐயப்பா நம்ம வேளாங்கண்ணிக்கு மாதாவேன்னு சொல்லிட்டு போவோம். திருப்பயணம் என்ன? காலில் செருப்பு போட மாட்டாங்க, வெயிலில் நடப்பாங்க, கால் பொத்து போகும். ஆனாலும் அவங்க பயணத்தில் எந்த தடையும் இருக்காது, இன்னும் உற்சாகமாக இன்னும் ஜெபிச்சுட்டு போவாங்க. படுக்கிறதுக்கு வீடு கிடையாதுங்க, கட்டில் கிடையாதுங்க, ஃபேன் கிடையாதுங்க, ரோட்டில் படுத்து கிடப்பாங்க. சாப்பாடு நல்ல சாப்பாடு கிடைக்காது, காலையில் விரதம் சாப்பிட மாட்டாங்க, டீ மட்டும்தான். சாப்பாடு இல்லாமல் தூக்கம் இல்லாமல் நடந்து 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 தங்களையே தவத்தோடு உருக்கி உருக்கி போகிறது திருப்பயணம். ஆனால் இன்ப சுற்றுலா என்ன? ஒரே ஜாலி தான். பஸ்ஸில் ஏறினவுன்னு சொல்லிடுவாங்க, எனக்கு முன் சீட்டு இல்லை, எனக்கு பின் சீட்டு கொடுத்துட்டாங்க, சண்டைக்கு வந்துடுவாங்க. அப்பவுமே எனக்கு ஜன்னல் பக்கம் சீட்டு இல்லை, எனக்கு சாப்பாடு சரியில்லை. இதுதான் இப்போ நம்ம போகிற பயணம், இன்ப சுற்றுலா. திருப்பயணம் கிடையாது. எதிர்நோக்கி நோக்கி இன்ப சுற்றுலான்னு சொல்லியிருக்கணும், ஆனால் திருப்பயணம் சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, நம்ம திருப்பயணமாக மாற்றிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 2025 வருஷம் வந்ததுக்கப்புறமும் இன்னும் இது கடவுள், இந்த கடவுள்கிட்ட வாழ்வு இருக்குது, இந்த வாழ்வு எனக்கு கிடைக்கும்னு தெரியாமல் இருக்கும். இயேசு அதை சொல்லுகிறார் லூக்கா 24ல். 2 காரியம் சொல்கிறார். ஒன்று என்ன? நமக்கு 2 கண்கள் உண்டு. நம்முடைய நம்பிக்கையின் வாழ்வுக்கு, விசுவாச வாழ்வுக்கு 2 கண்கள் உண்டு. நம்முடைய வாழ்வுக்கு 2 ஆதாரங்கள், 2 ஊற்றுக்கள் உண்டு. என்ன வாழ்வுனாலும் சரிதான், படிப்பா, குடும்பமா, நம்முடைய தொழிலா, நிலை வாழ்வா, எல்லாத்துக்கும் 2 ஊற்று தான், 2 சோர்ஸ் தான். இப்போ இயேசு என்ன செய்கிறார்? அவர்களுக்கு இந்த 24ஆம் அதிகாரம் 43, 44, 45 வசனங்களை எல்லாம் வாசிக்கிறோம். இயேசு கடவுளுடைய வார்த்தையை எடுத்து சொல்கிறார். வாசிங்க. அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும்
நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபோதே உங்களுக்கு சொல்லி கடவுளுடைய வார்த்தையை பூரா சொல்றார். மோசே, இறைவாக்கினர்கள், அதை தொடர்ந்து திருப்பாடல்கள் எல்லாத்தையும் எடுத்து சொல்றார். சொல்லிட்டு என்ன பண்றாரு? 45வது வசனத்தை வாசிங்க. அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மன கண்களை திறந்தார். அவருடைய கண்களை திறக்கிறார். ஏன்னா 119வது திருப்பாடல் 18வது வசனம் சொல்லும், ஆண்டவரே உம்முடைய திருச்சட்டத்தில் மறைவாய் உள்ளதை நாங்கள் காணும்படியா எங்கள் கண்களை. இப்போ இன்னைக்கு கத்தோலிக்க கிறிஸ்து நமக்கு ஒரு கண்ணு திறக்கணும். நான் பைபிளையே தொடமாட்டேன், நான் பைபிள் இருக்கானா வாசிக்க மாட்டேன், அந்த பைபிள் மேலே நம்பிக்க மாட்டேன். ஏன்னா இந்த பைபிள் கடவுளுடைய வார்த்தை எவ்வளோ வல்லமையானது எங்கே பார்க்கலாம் தெரியுமா? திருப்பலியில் பார்க்கலாம். நம்ம பைபிளை பெந்தகோஸ்தக்காரனுக்கு ஒதுக்கிட்டோம். ஆனால் அவங்களுக்கு பைபிள் கொடுத்தது யார்? நம்ம 1500 வருஷமா இந்த திருச்சபை துவங்கிய காலத்திலேருந்து இந்த பைபிளை நம்ம தான் கொடுத்தோம். அவங்க இன்னைக்கு வந்துக்கிட்டு அவங்க பைபிளை எடுத்துக்கிட்டாங்க, நாம் வைத்திருந்த பைபிளை விட்டுட்டோம். திருப்பலியில் எப்போ அப்போ இயேசுவின் உடலாக மாறுகிறது, ரசம் இயேசுவின் இரத்தமாக மாறுகிறது. லூக்கா 22 ஆண்டவர் சொன்ன வார்த்தையை ஒரு குருவானவர் சொல்றாரு, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இது இயேசுவின் வார்த்தை. அந்த வார்த்தையை திருப்பி சொன்னதும் அப்பம் இயேசுவின் உடலாக மாறுகிறது. வேற மாயஜாலம்லாம் ஒன்றும் கிடையாது. அதே போல ரசத்தை எடுக்கிறார், இயேசுவின் வார்த்தையை அவர் அப்படியே திருப்பி சொல்கிறார், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது. நிறைய இடத்துல சொன்ன மக்களே பிடிச்சிருதா, எங்களுக்கெல்லாம் பூசை பார்த்து தான் சொல்ல முடியும், இதுக்கு கூட மனப்பாடமாக சொல்லுவாங்க எல்லாம் பூ. இயேசுவின் வார்த்தையை சொன்னதும் ரசம் இயேசுவின் இரத்தமாக மாறி போகிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தை எனக்குள்ளிருந்து, இந்த வார்த்தையை நான் திருப்பி திருப்பி சொல்லி இந்த வார்த்தையை வைத்து செபிக்கிற போது இந்த வார்த்தையில் இருக்கிற வாழ்வு எனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. இது ஒன்று. அந்த 24ஆம் அதிகாரத்தில் இயேசு இன்னொன்றையும் சொல்லுகிறார் பாருங்க. 30-31வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன, அவர்களும். இல்ல 30 வாசிங்க. ஆகவே அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர் கூடயே தான் இருக்காரு, ஆனா இயேசுன்னு தெரியல, கூடயே தான் பயணம் செய்கிறாரு. அப்பத்தை பிட்ட போது அவர்கள் கண்கள் திறந்த. 2வது கண்ணை இயேசு திறக்காரு பாருங்க. அவருடைய கண்கள் திறந்தன, இயேசுவை கண்டார்கள். எதில் கண்டார்கள்? அப்பத்தில் கண்டார்கள். அவரோ மறைந்து போனார். இந்த 2 கண்ணும் நமக்கு திறந்துருச்சுன்னா போதுங்க, நமக்கு வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, ஆண்டவருடைய ஆசீர்வாத வாக்குறுதி எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும். அதுக்கு தான் திருச்சபை நம்மை மீண்டும் மீண்டும் அழைப்பு கொடுக்கிறது. அதில் முக்கியமாக நாம் அடிக்கடி பங்கேற்கிற திருப்பலி, நற்கருணை. ஏன்னா நற்கருணை 3 நிலைகளில் இருக்குது. நற்கருணை 1 உன்னத பலி, உன்னதமான திருப்பலி பலி. 2வது உடனிருப்பு. 3வது வாழ்வு தரும் உணவு. 3 நிலைகளில் ஆண்டவர் வாழ்வு கொடுக்கார் நமக்கு. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்? ஆண்டவரே எங்கள் நம்பிக்கையை அதிகமாக்கும். நம்ம பங்கேற்கிற நிறைய திருப்பலிகள் வீணா போகுதுங்க. நம்ம கோயிலில் வைக்கிற திருப்பலி வீணா போகுது, பயன் இல்லாமல் போகுது. நம்ம நினைக்க பூசையை பார்த்து நன்மை வாங்கினா எல்லாம் கிடைக்கும். ஒன்றும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் சொன்னோம்னா நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க. வாழ்க்கையை வீணாக்கிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அருட்சாதனத்துக்கு 2 விஷயங்கள் இருக்குது. எந்த அருட்சாதனமாக இருந்தாலும், ஒன்று அகநிலை, இன்னொன்று புறநிலை. அந்த புறநிலை என்ன? திருப்பலி நிறைவேற்றுகிற குருவானவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும், 1ஆம் நம்பர் பொறுக்கியாக இருந்தாலும், அவர் நிறைவேற்றுகிற திருப்பலியில் இயேசு உடலாக இரத்தமாக வருவார். அவருடைய வாக்குறுதி அது கட்டாயம் நடக்கும், அதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னா இயேசு ஏற்படுத்தி இருக்கிறார், வாக்குறுதி கொடுத்துருக்கிறார், நான் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார், வருவார்.
ஆனால் அகநிலை இருக்குது. இந்த அகநிலை என்னன்னா, அந்த அருட்சாதனத்தை பெறப்போகிற நான் தகுதியோடு நம்பிக்கையோடு இருக்கிறேனா. இந்த ரெண்டு முக்கியமான. நான் தகுதியோடு அந்த அருட்சாதனத்தை பெறுவதற்கான நம்பிக்கையோடு இருந்தால் மட்டுமே அந்த அருட்சாதனம் எனக்கு பலன் தரும். இல்லை என்றால் பலன் தராது. அப்போ நம்ம திருப்பலியில் கலந்து கொள்கிற போது அந்த திருப்பலி எனக்கு வாழ்வு கொடுப்பதற்கான தயாரிப்பிலும் தகுதியிலும் நான் கலந்து கொள்கிறேன். நம்ம எத்தனை மணிக்கு பூசைக்கு போகிறோம்? சாப்பிட்டு போகிறோமா, சாப்பிடாம போகிறோமா, பாவ சங்கீர்த்தனம் பண்ணியிருக்கோமா, பண்ணலையா? ஏன்னா ஒப்புரவு அருட்சாதனம் திருப்பலியினுடைய முன் நிபந்தனை. நீ யோவான் 13:8 இயேசு காலை கழுவும் போது பேதுரு வேண்டான்னார். அப்போ இயேசு என்ன சொன்னார்? நான் உன்னை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கு. அப்புறம் என்னங்க, வருஷத்துக்கு ஒரு தவச காலத்தில் பாவ சங்கீர்த்தனம் ஏற்பாடு பண்ணுவாங்க பங்குல. நம்ம அன்னைக்கு போய் பாவ சங்கீர்த்தனம் பண்ணுவோம். அப்புறம் வருஷம் பூரா வாங்குற நற்கருணை வீண். நீ சாவான பாவத்திலே இருந்துக்கிட்டு பாவ சங்கீர்த்தனமே பண்ணாம நற்கருணை வாங்கினா அது உனக்கு பயனே தராது. திருச்சபை என்ன சொல்கிறது? உன் பாவம் அந்த நற்கருணை கொடுக்கிற அருளை கட்டி வைத்திருக்கும், உனக்கு பலன் தராது, உனக்கு பலன் தராது. எனவே தான் நம்ம திருப்பலியை, நற்கருணை திருப்பலியை பற்றி நாள் பூரா பேசிக்கிட்டே இருக்கலாம், ஓடிக்கிட்டே இருக்கும் அது வாட்டில். ஆனால் நமக்கு அது பலன் தரும்படியாக நம்ம அதை மட்டும் தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். நமக்கு பலன் தரணும். ஏன்னா இயேசுவை அதிகமாக அறிந்தவர், புரிந்தவர், தெரிந்தவர் யாருன்னா அன்னை மரியாள் தான். இயேசு என்ன விரும்புவார் அவருக்கு தான் தெரியும். அப்போ மெஜிக்கோரியில் அன்னை மரியாள் விக்கா என்கிற சகோதரிக்கு காட்சி கொடுக்கிற போது அன்னை மரியாள் என்ன சொன்னாங்க? உனக்கு எப்போதெல்லாம் முடியுமோ, எப்போதெல்லாம் சூழ்நிலைகள் சேர்ந்து வருகிறதோ அப்போ தவறாமல் தினமும் திருப்பலிக்கு போ. மாதா சொன்னது. திருப்பலி கடவுளின் மாபெரும் கொடை. என்னுடைய காட்சியை விட திருப்பலி முக்கியமானது. மாதா சொல்லியிருக்கிறாங்க. அவங்க கொடுத்துருக்கிற காட்சியை விட திருப்பலி முக்கியமான. அதில் ஒன்று அந்த விக்காங்கிற சகோதரிகிட்ட கேட்குறாங்க, மாதா நற்கருணையை பற்றி வேறு எதுவும் சொன்னாங்களா? ஆமாம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இப்போ மாதா சொன்னாங்க, நீங்கள் நற்கருணை வாங்கிய பின்னால் என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் போய் உங்கள் இருக்கையில் நீங்கள் அமர்ந்த பின்னால் அங்கே இங்கே பராக்கு பார்க்காதீங்க, யார்கிட்டையும் கதை பேசாதீங்க, முழந்தாள் படியிட்டு என் மகனோடு 10 நிமிடம் நீங்கள் பேசுங்கள், நன்றி சொல்லுங்கள். இன்னும் சொன்னாங்க, போய் நற்கருணை வாங்கிட்டு பிதாசுதன் போட்டுட்டு கதையை முடிச்சுட்டு உட்கார்ந்து வேற கதையை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசுவையே பெற்றுக்கொண்ட பின்னால் அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல், அவருக்கு நன்றி சொல்லாமல், அவரோடு பேசாமல், அவரோடு இணையாமல் பராக்கு பார்க்கறது, கதை பேசுறது எல்லாம் செய்யும்போது மாதா சொல்கிறாங்க, இயேசு உங்களுக்குள் இருக்க மாட்டார். மதியாதார் தலைவாசல் மிதியாதே. அவர் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்போமாவது பேசுவாங்களா, இப்போமாவது நன்றி சொல்லுவாங்களா? நற்கருணை வாங்கியாச்சுன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம். மாதா சொல்கிறாங்க, 10 நிமிடமாவது என் மகனோடு பேசுங்கள், என் மகனுக்கு நன்றி சொல்லுங்கள். அப்போ உங்களுக்குள் வந்தவர் உங்களுக்குள்ளே தங்கி இருப்பார், நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் கூடயே வருவார். அல்லேலூயா, இயேசுவே நன்றி. இந்த 2 காரியம், ஒன்று நாம் தகுதியோடு தயாரிப்போடு. ஏன்னா புனித மார்கரெட் மேரி அலகாக் நற்கருணை குருவானர் கொடுக்குறாரு, ஒரு காட்சி காண்கிறாங்க. அந்த காட்சியில் என்னன்னு சொன்னால், ஒருத்தருக்கு நற்கருணை கொடுக்கும்போது இயேசு போகும்போது கையை விரித்து சந்தோஷமாக போய் அரவணைக்கிறார், அந்த ஆளுக்குள்ளே போகிறார். இன்னொரு ஆளுக்கு நற்கருணை கொடுக்கும்போது அவரை இயேசுவை கழுத்தில் செயினை போட்டு கட்டி இழுக்கிறாங்க. அப்போ அவர் கேட்காங்க, அந்த அம்மா, ஆண்டவரே இந்த காட்சிக்கு என்ன அர்த்தம்?
ஒருவர் நற்கருணை வாங்குவதற்கு தயாரிப்போடு தகுதியோடு வந்திருக்கிறார். நான் கரங்களை விரித்து நான் அவரோட சந்தோஷமாக போகிறேன். இன்னொருத்தட்ட போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் நான் போய்தான் ஆகணும், ஏன்னா வாக்குறுதி கொடுத்துருக்குறேன். அதனால் கழுத்தில் செயினை போட்டி கட்டி இழுத்த மாதிரி ஆண்டவர் இழுத்துட்டு போகிறாங்க. இயேசு எனக்குள்ளே வந்தால் அவர் எப்படி வருவார்? அவர் மகிழ்ச்சியோடு வருவாரா, விருப்பம் இல்லாமல் வருவாரா? எனவே தான் இன்று இந்த தியானத்தில் நம்ம 3 நாள் இங்கே இருக்க போகிறோம். இந்த தியானத்தில் செய்திகள் கொடுப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாம் நடக்கும். ஆனால் முக்கியமானது என்ன? நாம் இந்த ஆலயத்திலே பகல் முழுவதும் இருக்க போகிறோம். காலையிலிருந்து மாலை வரைக்கும் இங்கே இருக்க போகிறோம். நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக ஒரு நாள் பூரா நாம் இருக்க போகிறோம். அப்போ என்ன ஆகும்? நற்கருணை ஆண்டவர் அவர் முன்னால் இருக்கிற எல்லாரையும் அவர் உருமாற்றுவார், அருளால் நிரப்புவார். இங்கே உட்கார 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 அவருடைய அருளை ஆசிரியரை இந்த 3 நாளும் பெறப்போகிறோம். அல்லேலூயா. அதே போல் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு 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 வாசித்து 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 அந்த கடவுளுடைய வார்த்தையும் நமக்கு வாழ்வையும் நிறைவையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க போகிறது. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இன்றைக்கு முக்கியமாக அன்பு சகோதர சகோதரிகளை, 1 தெசலோனியர் 4ஆம் அதிகாரத்தில் 7-8 வசனத்தில் பவுல் சொல்கிறார், நீங்கள் ஒழுக்கக்கேடான வாழ்வுக்கல்ல, ஆனால் தூய வாழ்வுக்கே நீங்கள் அழைக்கப்பட்டுள்ளீர்கள். ஒழுக்கக்கேடான வாழ்வுனா என்ன? நிறைய பேர் நினைக்கிற ஒழுக்கக்கேடுன்னா விபச்சாரம் பண்ணுறது, ஒரு பொம்பளையை பார்க்கறது, ஒரு ஆம்பளையோட படுக்கிறது, அதுதான் ஒழுக்கக்கேடுன்னு நினைக்கிறோம். எல்லா பாவங்களுமே ஒழுக்கக்கேடான பாவங்கள் தான். நம்ம கோவப்படுறது, புரணி பேசுறது, ஏமாத்துறது எல்லாம் ஒழுக்கக்கேடு தான். இப்போ இந்த ஒழுக்கக்கேடான வாழ்க்கை இல்லாமல் இருக்கணும்னா நான் ஒழுக்கக்கேடோட வாழக்கூடாது. நான் ஒழுக்கத்தோடு வாழணும்னா முக்கியமான என்ன தெரியுமா? நமக்கு ஆன்மீக ஒழுக்கம் தேவை. இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவர்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம், ஆன்மீக ஒழுக்கம் வேணும். ஆன்மீக ஒழுக்கம் யார்கிட்ட இல்லையோ அவங்க ஒழுக்கக்கேடான வாழ்க்கை வாழ்வார்கள், சந்தேகமே கிடையாது. ஆன்மீக ஒழுக்கம், ஏன்னா சீடன் என்றால் டிசைபிள், அதிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தான் டிசிப்ளின். ஒரு டிசைபிளுக்கு டிசிப்ளின் இருக்கணும், ஒரு சீடனுக்கு ஒழுக்கம் இருக்க வேண்டும். அந்த ஆன்மீக ஒழுக்கம் என்ன? நான் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு நான் வீட்டில் காப்பி போட்டு சமையல் பண்ணி ரெடி பண்ணி 8 மணிக்கு சாப்பிட்டு அப்புறம் வேலைக்கு, எல்லாத்துக்கும் ஒரு ஒழுக்கம் இருக்குது பாருங்களேன். எல்லாத்துக்கும் ஒழுக்கம் இருக்குது. அதனால் உன் ஆன்மீக வாழ்க்கைக்கு மட்டும் ஒழுக்கம் இல்லை. எப்போ ஜெபம் பண்ணுவீங்க? எப்போமாவது நேரம் கிடைக்கும் போது ஜெபம் பண்ணுவேன். எப்போ பைபிள் வாசிப்பீங்க? கோயிலில் போகும்போது வாசிக்கிறத கேட்டுக்கிடுவேன். அன்றாட வாழ்வில் என்ன ஒழுக்கம் இருக்கிறது? ஒழுக்கக்கேடான வாழ்வில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்க காரணம் ஆன்மீக ஒழுக்கம் இல்லை. நான் ஒவ்வொரு நாளும் என் வாழ்விலே நான் ஜெபிக்க வேண்டும், 1 மணி நேரம் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு போக வேண்டும், நற்கருணை ஆண்டவரை சந்திக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய வார்த்தை 1/2 மணி நேரம் வாசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் அன்னை மரியாள் துணை கொண்டு நான் ஜெபமாலை சொல்ல வேண்டும். இப்படி ஒரு ஒழுக்கம் இருக்குது பாருங்களேன். இந்த ஒழுக்கம் ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு நாளும் நான் செய்ய வேண்டிய காரியம், வாரத்துக்கு 1 முறை கூடி ஜெபிக்க வேண்டும். அங்கே எங்கேயா ஜெப கூட்டம் நடத்துகிறாங்களா, நடத்தலையா, நாம் எல்லாம் சேர்ந்து பக்கத்து வீட்டில் உள்ளவங்க குடும்பத்தில் 4 சேர்ந்து ஜெபிக்கணும். மாதத்துக்கு 1 முறை நல்ல ஒப்புரவு சாதனம் செய்ய வேண்டும். ஆண்டுக்கு 1 முறை 5 நாள் தியானத்துக்கு போகணும். இது உங்கள் குடும்பத்தில் ஒரு சட்டமாக வச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கு பெற்றோர்களாக இருப்பதும் இன்றைக்கு வளரக்கூட தலைமுறையினும் மிக 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 கடுமையான சவால்களை சந்திக்கிறோம். இந்த ஜென்செட்டு தலைமுறை சொல்கிறாங்க பாருங்கள், 1997க்கு அப்புறம் பிறந்தது. ஐயோ ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அப்போது ஆன்மீக ஒழுக்கத்தில் உங்கள் பிள்ளைகளை வளர்க்கவில்லை என்று சொன்னால் காலம்புறம் கண்ணீர் வடிப்போம். ஏனென்றால் இயேசுவும் இயேசு கொடுக்கிற வாழ்வும் நமக்கு நம் குடும்பத்துக்கும் நிறைவாய் கிடைக்கவில்லை என்றால் அதுதான் நடக்கும். அப்போ இன்றைக்கு
எல்லாத்துக்கும் எனக்கு ஒழுக்கம் இருக்குது. வேலைக்கு போகிறதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து எல்லாத்துக்கும் இருக்குது. என் ஆன்மீக வாழ்வுக்கு ஒழுக்கம் இல்லை. இன்றைக்கு அதை முடிவு செய்யணும். நான் ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு போவேன், முயற்சி பண்ணுவேன், இல்லை போவேன். நான் நற்கருணை ஆண்டவரை போய் சந்திப்பேன். இல்லை, கள்ளக்குறிச்சி பக்கம் ஒரு அம்மா ஜான்சின்னு ஒரு அம்மா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் நர்ஸாக இருக்கிறாங்க. அந்த அம்மா ஃபோன் பண்ணி வீட்டில் பயங்கரமான பிரச்சனை, பெரிய பெரிய பிள்ளைங்க இருக்காங்க, கணவனும் மனைவியும் டைவர்ஸ் வாங்கணும், ஆனால் வாங்காமல் இருக்காங்க. சமூகத்தில் பல சூழ்நிலைகளை பார்த்துக்கிட்டு கழுதை இருந்துட்டு போவோம், கொஞ்ச நாளைக்கு தானே கழுதை வாழ்ந்துட்டு போவோம், அப்படி கழுதை மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த அம்மா மனசில் ரொம்ப கஷ்டம். அப்போ சொன்னாங்க, சரிம்மா நீ கோயிலில் போய் நற்கருணை ஆண்டவரை போய் சந்திங்கம்மா, ஒரு நாளைக்கு அரை மணி நேரமாக முன்னாடி உட்காந்து ஜெபம் பண்ணுங்கம்மா. இப்போ சொன்னாங்க, கோயில் ரொம்ப தூரமாக இருக்குது ஃபாதர், நான் போக முடியாது, ஆட்டோ 200 கேட்குறான், நான் 200 எங்கே போக, ஆனால் ஆண்டவரை சந்திக்கணும், ஆனால் போக முடியாது. அப்போ நான் சொன்னேன், சரி இப்போ ஆண்டவர்கிட்ட ஒரு டீல் போடு அவர்கிட்ட, ஆண்டவரே நான் உங்களை தினமும் பார்க்கணும், எனக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுங்க, எனக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுங்க. அப்போ கேட்டால் கொடுப்பாரா ஃபாதர், நீ கேட்டுப்பார். அப்போ இந்த அம்மா வீட்டில் இருந்துக்கிட்டே, ஏன்னா நீங்கள் நற்கருணை எந்த அளவுக்கு கடவுளுடைய இறக்கம்னா, நீங்கள் கோயிலில் போய் நற்கருணை சந்திக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, வீட்டில் இருந்துக்கிட்டே கோயிலில் இருக்க நற்கருணை ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஆராதிக்க முடியும், பேச முடியும், செபிக்க முடியும். அதுதான் ஆசை நன்மைன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட சொன்னாங்க, ஆண்டவரே உங்களை பார்க்கணும், எனக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுங்க சொல்லிட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் கணவர் ஃபோன் பண்ணுறாரு, என்ன எங்கே இருக்க? எங்கே இருப்பேன், ஆஸ்பத்திரியில் தான் இருக்கேன். சரி உடனே கிளம்பிவா, அதெல்லாம் வர முடியாது, ஏன்னா அவர் டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட கூப்பிடுதாருன்னு அம்மா நினைக்கிறாங்க, அதெல்லாம் வர முடியாது, 3 மணிக்கு மேலே தான் வருவேன். சரி 3 மணிக்கு மேலே வா. 3 மணிக்கு அவங்க போகிறாங்க, பைக்கில் யார் போவோம் அப்படிங்கிறார், ஏதோ வக்கீல் ஆஃபீஸ் கூப்பிட்டு போகிறான்னு நினச்சா, நேராக கொண்டு போய் ஸ்கூட்டி கம்பெனியில் நிப்பாட்டினாங்க. அவருக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்தாரு வீட்டுக்காரு. ஸ்கூட்டி அம்மாவுக்கு நம்ப முடியல, ஏன் வீட்டுக்கார் எனக்கு ஸ்கூட்டி வாங்கி கொடுக்குறாரு, ஆனால் கேட்கவே இல்லையே. அந்த அம்மாவுக்கு சந்தோஷம், நான் ஆண்டவரை பார்க்கணும்னு நினைக்கும்போது அவருடைய அருளும் ஆசீரும் என் ஆசை விருப்பத்தை நிறைவு செய்கிறது, என்னை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். அதனால தான் ஆண்டவருடைய வாழ்வு, அவர் கொடுக்குற வாழ்வு ஒவ்வொரு நாளும் நற்கருணையாக, திருப்பலியாக, இறை வார்த்தையாக கொடுத்து கொண்டே இருக்கிறார். அந்த வாழ்க்கையை நான் பெற்றுக்கொள்ளணும். வாழ்வு அங்கே தான் இருக்குது, எங்கெல்லாமோ தேடி போகிறோம், என்னெல்லாமோ தேடி போகிறோம். நான் இதை சொல்கிறதான் நான் சொல்லிக்கிட்டே இப்போ இன்றைக்கி போகிறான். அவ்வளவு சாட்சிகள், அவ்வளவு இன்றைக்கு மக்கள் வாழ்வை பெற்றுக்கொண்டே இருக்கிறார். இப்போ இந்த தியானத்தில் முக்கியமாக ஏதோ வந்தோம், ஒரு தீர்மானம் போட்டோம், ஒரு பாவ சங்கீர்த்தனம் பண்ணோம், அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அதெல்லாம் வேஸ்ட். நம்ம போடாத தீர்மானமா? பாவ சங்கீர்த்தனம் பண்ணிலாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா எதுக்கு பாவ சங்கீர்த்தனம் பண்ண போகிறோம்? பாவ சங்கீர்த்தனம் பண்ணிவிட்டு என்ன செய்வோம்? திரும்ப பாவம் பண்ணுவோம். திரும்ப என்ன செய்வோம்? பாவ சங்கீர்த்தனம் பண்ணுவோம். அப்புறம் என்ன செய்வோம்? பாவம் பண்ணுவோம். இல்லைங்க, கானான் நாட்டுக்கு போகிற ஒரு பயணம் எகிப்துக்கு எரிக்கோவுக்கு இடையிலே ஜாக்காகி கிடக்கு. என்னைக்கு கானான் நாட்டுக்கு போக அதே பாவம், அதே பாவ சங்கீர்த்தனம், அப்புறம் தியானம், அப்புறம் உபவாச கூட்டம், இடையில பாவம், அப்புறம் பாவ சங்கீர்த்தனம். இதெல்லாம் ஒப்பேறாது, வாழ்க்கையை வீணாக்கிடுவோம். நாம் ஒழுக்கக்கேடான வாழ்விலிருந்து ஆண்டவருடைய தூய வாழ்வு கானான் நாட்டுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு ஆண்டவர் அந்த வாழ்வை கொடுக்கிறார். ஒரு ஒழுக்கத்தை, ஆன்மீக ஒழுக்கத்தை கொண்டு வருவோம். ஆண்டவர் என்னோடு வாழ்கிறார், நான் அவரோடு வாழ்வேன். இந்த ஆன்மீக ஒழுக்கத்தில் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய கடமையில் நாம் உறுதியாக நிலையாக இருப்போம் என்றால் தான் இந்த உலகத்தில் நம்ம ஜெயிக்க முடியும். இன்றைய உலகத்தின் சவால்களில், ஏன்னா 10 கல்யாணம் முடிஞ்சால் 5 பேர் டைவர்ஸ் ஆகி வீட்டில் இருக்கிறாங்க. ரொம்ப வேதனையாக இருக்குது, பார்க்குறதுக்கே வேதனையாக இருக்குது. எப்படி இந்த உலகத்தை நீங்கள் சமாளிக்க போகிறீங்க? இந்த உலகத்திலேருந்து எப்படி நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க? ரொம்ப கஷ்டம், முடியவே முடியாது. ஆண்டவருடைய வாழ்வையும் அவரோடு இணைந்த வாழ்வையும் நற்கருணையாக இறை வார்த்தையாக அவர் கொடுக்கிற அவரோடையே இருந்து அந்த வாழ்வை பெற்றால் தான் நாம் வெற்றி பெறுவோம். ஆண்டவர் இதை செய்வார். இந்த தியானம் நமக்கு உதவி செய்வதாக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இந்த காணிக்கையோடு ஆண்டவரிடம் நம் திருப்பலியிலே நம்முடைய எல்லா விண்ணப்பங்களையும் தேவைகளையும் ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். மெய்ப்பொருளாவே அனைத்தையும் உமக்கு
கையளிக்கின்றேன் இறைவா. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானது. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானது. வாழ்க்கையில் உண்மை வாழ்த்துவது, வாழ்க்கையில் உண்மை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானது. கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவே, அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பேரையும் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவியனங்களுக்காகவும் உமது கையிலிருந்து விலையை ஏற்றுக்கொள்வாராக. பேரிரக்கமுள்ள இறைவா, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளை நீர் புனிதப்படுத்த வேண்டுமென வேண்டுகின்றோம். தூய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரின் இதயங்களையும் தூய்மைப்படுத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து விண்ணுலகம் அனைத்துக்கும் மேலே ஏறி சென்று உமது வலப்பக்கத்தில் அமர்ந்து வாக்களிக்கப்பட்ட தூயாவியாரை நீ சொந்தமாக்கி கொண்ட பிள்ளைகள் மீது பொழிந்தருளினார். ஆகவே வானக தூதர்கள் புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. தூய ஆவியானவர் இப்போது இறங்கி வரப்போகிறார். அன்னை மரியாள் மீது தூய ஆவி இறங்கி வந்தபோது அங்கே இயேசு உருவானார். அதே ஆவியானவர் இந்த பீடத்தில் நமக்கு இயேசுவை கொண்டு வருவார். இந்த காணிக்கைகளோடு ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருக்காய் நாம் சாட்சிகளாக வாழ வேண்டும். இயேசுவுக்கு உண்மை உள்ளவர்களாகி நாம் வாழ வேண்டும். நம்முடைய எல்லா ஆன்மீக வாழ்வுக்கான எல்லா தேவைகளையுமாய் இந்த காணிக்கைகளோடு நம்முடைய பலகீனங்களை ஒப்புக் கொடுத்து செபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. ஆண்டவர் இயேசு பாடுபட மனமுவந்து அவர் தம்மையே கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கெல்லாம் அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கெல்லாம் அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் இப்பலிபீடத்தில் உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் ஒவ்வொருவரையும் தூய ஆவியார் எப்போதும் எங்களோடு இருந்து சிறப்பாக இந்த தியான நாட்களிலே எங்களை வழிநடத்த வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் உம்முடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், திருப்பலியாளர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவரால் சிறப்பாக இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் எல்லா வேண்டுதல்களையும் இந்த காணிக்கைகளோடு ஒப்பு கொடுக்கிறோம். அன்பில் நிறைவு பெறச் செய்தரலாம். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொண்டுள்ள எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்த எல்லாரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உம்முடைய திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான மாட்சிமிக்க அன்னை மரியாளுடைய கணவரான புனித யோசேப்பு, புனித பிரான்சிஸ் சவேரியார், திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தவார் இவ்வுலகில் இறையாட்சி வர வேண்டும் என மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை எல்லாம் பாராமல் உடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதியையும் ஒற்றுமையையும் நிறைவான வாழ்வையும் அளித்துள்ள திருவுளம் கொள்வீரான். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்திலிருந்தல்ல நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும்.
யாருண்டு தேவா என்னை தேற்ற. உம்மை தவிர உலகில் யார் உண்டு தேவா என்னை தேற்ற. யார் உண்டு தேவா என்னை தேற்ற. உம்மை தவிர உலகில் யார் உண்டு தேவா என்னை தேற்ற. யார் உண்டு தேவா என்னை தேற்ற. கண்ணீர் வடித்தால் என்னை கண்டு உருகும் தெய்வமும் நீ அல்லவா. நான் கண்ணீர் வடித்தால் என்னை கண்டு உருகும் தெய்வமும் நீரல்லவா. என் அழுகுரை கேட்டால் ஓடோடி வந்து தேற்றும் தாயல்லவா. என் அழுகுரை கேட்டால் ஓடோடி வந்து தேற்றும் தாயல்லவா. தாயின் பாசமல்லவா. நேசரின் அன்பல்லவா. தாயின் பாசமல்லவா. நேசரின் அன்பல்லவா. உம்மை தவிர உலகில் யார் உண்டு தேவா என்னை தேற்ற. யார் உண்டு தேவா என்னை தேற்ற. தனிமையில் இருந்தால் என்னோடு பேசும் நண்பனும் நீரல்லவா. நான் தனிமையில் இருந்தால் என்னோடு பேசும் நண்பனும் நீரல்லவா. நான் கை நீட்டி அழைத்தால் ஓடோடி வந்து கரம் பற்றும் தந்தை அல்லவா. நான் கை நீட்டி அழைத்தால் ஓடோடி வந்து கரம் பற்றும் தந்தை அல்லவா. கருணையின் வடிவல்லவா. அன்பின் சிகரமல்லவா. கருணையின் வடிவல்லவா. அன்பின் சிகரமல்லவா. உம்மை தவிர உலகில் யார் உண்டு தேவா என்னை தேற்ற. யார் உண்டு தேவா என்னை தேற்ற. உம்மை தவிர உலகில் யார் உண்டு தேவா என்னை தேற்ற. யார் உண்டு தேவா என்னை தேற்ற.
அந்த வேளையில் நாம் ஜெபிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யோவான் 6ஆம் அதிகாரத்தில் நற்கருணை பற்றி வாக்குறுதிகள் நிறைய இருக்கு. நற்கருணை பற்றி வாக்குறுதிகளே நிறைய இருக்கு. அந்த 6ஆம் அதிகாரத்தில் 56, 57 2 வசனங்களில் வாசிக்கிறோம். 56 வாசிங்க. எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர். வெரி குட். நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். இது ஒரு வாக்குறுதி. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ என் உடலை உண்டால் இரத்தத்தை குடித்தால் நான் உன்னோடு இணைந்திருக்கிறேன், நீ என்னோடு. அப்போ இதை எதோடு நம்ம தொடர்புபடுத்தணும்? யோவான் 15 சொன்னார், என்னோடு இணைந்திருப்பவன் என்னோடு இணைந்திருப்பவன் மிகுந்த கனி தருவான், மிகுந்த கனி தருவான் இல்லையா? யோவான் 15 ஃபுல்லாக வாசிக்கிறேன். நான் திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள் கொடிகள். அப்புறமா ஆண்டவரோடு இணைந்திருந்தோம்னா இந்த உலகத்தில் மட்டும் இல்லை, நம்ம இறந்த பின்னாலும் அவரோடையே நாம் இணைந்திருப்போம். ஏன்னா கோயிலுக்குள்ளே நுழையிறதுனா நம்ம மோட்சத்துக்குள்ளே நுழையிற மாதிரி, ரெண்டும் ஒன்று தான். கோயிலுக்குள்ளே யார் இருக்கா? இயேசு இருக்கிறார், மூவரு கடவுள் இருக்கிறார். நீ மோட்சத்துக்கு போனாலும் அவங்க தான் இருப்பாங்க. கோயிலில் நம்ம பார்க்க முடியாமல் யார் இருக்கா? தூதர்கள், அதி தூதர்கள் இருக்கிறாங்க. அன்னை மரியாள் இருக்கிறார். ஏன்னா மாதா காட்சி கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க? நான் எங்கெல்லாம் காட்சி கொடுத்துருக்கிறேனோ அங்கே என் பிரசன்னம் இருப்பதை விட எங்கெல்லாம் நற்கருணை பேழை இருக்கிறதோ அங்கே என் பிரசன்னம் அதிகமாக இருக்கும். நற்கருணைக்கு முன்பாக எப்போதும் இருக்கிறேன், என்னையும் என் மகனையும் பிரிக்க முடியாது. அப்போ மாதாமா இருக்கிறாங்க, இங்கே புனிதர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா காண முடியாதவை தான் ஆலயத்திலும் திருப்பலி. அப்போ நம்ம கோயிலுக்குள்ளே அடிக்கடி போனால் நம்ம மோட்சத்துக்கு போகிறோம். நீங்கள் இறந்து போன பிறகு உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு திருப்பலி வைக்கிறாங்களோ இல்லையோ நம்பாதீங்க. நீங்கள் உயிரோடு இருக்கும்போதே திருப்பலி நிறையா கலந்துக்கிட்டிங்கன்னா அந்த திருப்பலி உங்களை விண்ணகத்துக்கு அழைத்து செல்லும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவரோடு இணைஞ்சிருக்கோம், அங்கேயும் போய் இணைஞ்சு தான் இருப்போம். இன்றைக்கி நற்செய்தியில் கேட்டோம், நான் அவரை உயிர்த்தெழச் செய்வேன், ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்துருக்கார். 57வது வசனத்தை வாசிங்க. வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். என்னை உண்போர்கள் என்னால் வாழ்வார்கள் இல்லையா? இந்த 20ஆம் நூற்றாண்டில் தான் நிறைய நற்கருணை அற்புதங்கள் நடக்குங்க. வரலாற்றில் நடந்ததை விட அதிகமான அற்புதங்கள் இப்போ தான் நிறைய நடக்கும். அதில் இந்த வாக்குறுதி என்ன? நற்கருணையை உண்டால் நீ வாழ்வாய். வாழ்வாய்னா நிலை வாழ்வு மட்டும் இல்லை, இந்த உலக வாழ்க்கையை. இப்படி திருச்சபை வரலாற்றில் 20ஆம் நூற்றாண்டில் நற்கருணையை மட்டுமே உண்டு வாழ்ந்தவர்கள் இருக்கிறார். லூயிசா பெக்கரட்டான ஒரு அம்மா புனிதர் பட்டம் கொடுக்க போகிறாங்க. 64 வருஷம் நற்கருணை மட்டும்தான் அவங்களுக்கு உணவு. 64 வருஷம் நற்கருணை மட்டும்தான், காப்பி டீ கூட கிடையாது. நற்கருணை மட்டும் உண்டு 64 வருஷம் வாழ முடியும் அப்படிங்கிறத விட பெரிய அற்புதம் ஒன்றும் கிடையாது. எல்லாமே 1947, 60, 87. அதுக்கடுத்து மார்த்தே ராபின்னு ஒரு அம்மா, பிரான்ஸ் நாட்டு அம்மா, 51 ஆண்டுகள் நற்கருணை மட்டும்தான் சாப்பாடு. நான் சொல்கிறேன், இந்த வாக்குறுதிகள், இயேசு கொடுத்த வாக்குறுதி இருக்கிறதே, என் உடலை உண்டு இரத்தத்தை குடிப்பவர் வாழ்வார்கள், என்னால் வாழ்வார்கள். 64 வருஷம், 51 வருஷம். ஜெர்மனி நாட்டில் தெரஸ் நீமன் ஒரு அம்மா, அவங்க 34 வருஷம் நற்கருணை மட்டும்தான் உணவு. நம்ம சிஎன்னா கத்திரின் அம்மாள் நமக்கு தெரியும், கடைசி 7 ஆண்டுகள் நற்கருணை உட்கொள்ளவே இல்லை. கடைசி 7 ஆண்டுகள் அவங்க ஒரு ஆள் தான். 19ஆம் நூற்றாண்டு அலெக்சாண்ட்ரினார் ஒரு அம்மா, பிரான்ஸ் நாடு, அவங்களும் 13 ஆண்டுகள் நற்கருணை மட்டும்தான் உணவு. இது நமக்கு ஒரு உதாரணம் மட்டும் கிடையாது, நமக்கு ஒரு சவால். நற்கருணையை உண்டு. ஏன்னா அங்கே இருக்கிற பிஷப்புக்கு நம்பிக்கை இல்லை, அது எப்படி நற்கருணை மட்டும் உண்டு வாழ்வாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஒரு மெடிக்கல் டீமை போட்டாங்க. ஒரு டாக்டர், ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர், 2 சிஸ்டர் நர்ஸு கூட போட்டு அந்த அம்மா ரூம்லேயே கூடையே இருந்தாங்க. இந்த லூயிசா பெக்கரட்டா ரூமில் கூடையே இருந்தாங்க. 10 நாள்
அந்த அம்மா டாய்லெட்டுக்கு போனால் இவங்களும் கூட அங்கே என்னத்தான் எடுத்து சாப்பிட்றக்கூடாது. 10 நாள் கூடயே இருந்தாங்க. அப்புறம் திரும்ப 20 நாள் கூடயே இருந்தாங்க. 20 நாள் கூட இருந்து அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த அம்மா காப்பி டீ சாப்பாடு ஒன்றுமே சாப்பிடலை, நற்கருணை மட்டும் உண்டு வாழ்கிறாங்க. வெயிட்டு குறையலை, முகம் டயர்டாகலை, ஒன்றுமே இல்லை, அதிகமான புத்தெழுச்சியோடு இருக்கிறாங்க. நற்கருணைக்கு இந்த அம்மா பெரிய சாட்சின்னு அந்த கம்யூனிஸ்ட் டாக்டர் ஒரு புத்தகம் எழுதினார். அவர் ஞானஸ்தானம் வாங்கி கிறிஸ்தவராக மாறிட்டார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. எனவே தான் வாழ்வு தரும் உணவு, வாழ்வு தரும் உணவு, அது வாழ்வை தரும். ஒரு தடவை திருப்பலிக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க டெய்லி போயிடுவாங்க. ஆண்டவர் நான் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், ருசித்து பாருங்கள், எவ்வளவு நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். அதை ருசித்து தான் பார்க்கணும். உடலை உண்டு இரத்தத்தை உண்டு ருசித்து தான் பார்க்கணும். அப்போ இந்த வாழ்வை நான் என் குடும்பம் எல்லாரும். இரண்டாவது என்ன சொன்னேன்? ஆண்டவருடைய உடனிருப்பு நம்ம கூட எப்பவும் இருக்கிறார். நீங்கள் விடுதலை பேனா 25ஆம் அதிகாரத்தில் உடன்படிக்கை பேழையை நம்ம வாசிக்கிறோம். நம்ம கோயிலில் விளக்கு எரியுது, நம்ம கோயிலில் வானதூதர்களை வச்சுருக்கிறோம் நற்கருணை பேழையில். எதுக்காக? நம்ம உடன்படிக்கை பேழை வாசிக்கிறோம். 25ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம் சொல்லுகிறது, உடன்படிக்கை பேழையில் என்னெல்லாம் இருக்கும் இல்லையா? எபிரேயர் 9:4 அதான் சொல்லுது. உடன்படிக்கை பேழையில் ஆண்டவருடைய கட்டளை பலகை இருக்கும், ஆரோனினுடைய கோல் இருக்கும், மன்னா இருக்கும். உடன்படிக்கை பேழையில் பக்கத்தில் விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும். 25வது அதிகாரம் 31வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா விளக்கு தண்டியுமே விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். 30வது வசனம் என்ன சொல்லுகிறது? என் முன் இம்மேசை மேல் எப்பொழுதும் திருமுன்னிலை அப்பம் திருமுன்னிலை அப்பம் இருக்கும். பாருங்க, அந்த உடன்படிக்கை பேழை பழைய உடன்படிக்கை பேழை. நம்ம மாண்பியர் பாடும்போது பாடுதோம்ல, பழைய நியம முறைகள் அனைத்தும். சத்தம் பத்தாது. புதிய நியம அதான் வந்துருச்சு. நீ வருகன்னு கூப்பிடுறதுக்குள்ள வந்துருச்சு. பழைய உடன்படிக்கை பேழை பழைய நியமம் தான் விடுதலை பேனா 25. இது புதிய உடன்படிக்கை பேழை, இது புதிய நியமம். இந்த புதிய உடன்படிக்கை பேழையில் இயேசு எப்போதும் உயிரோடு இருக்கிறார். அதனால் எப்பவும் நான் சொல்வேன், நீ மற்ற சபைக்கு போங்க, அவங்க கோயிலே சொல்ல மாட்டாங்க. எங்கேயாவது அவங்க கோயில் சொல்கிறாங்களா, அது கூடாரம், அது ஜெப கூடம், கோயில் கிடையாது. ஏன்னா கோயில்னால் பலிபீடம் இருக்கணும், பலி ஒப்பு கொடுக்கணும், அங்கே ஆண்டவர் இருக்கணும். மற்ற சபைகளில் கூடி ஜெபிக்கிற போது கடவுளுடைய பிரசன்னம் வரும், அவ்வளோதான். ஆனால் நம்முடைய ஆலயத்தில் மட்டும்தான் நான் வந்தாலும் வராட்டலும் இயேசு 24 மணி நேரம் இங்கே உயிரோடு எப்போதும் இருக்கிறார் ஆலயத்தில். உடன் இருப்பு எப்பவும். நான் எப்போ தேவைனாலும் போகலாம், எந்த வேளையிலும் போகலாம், போய் அவர் கொடுக்குற வாழ்வை அருளை நான் மேலும் மேலும் பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா, இயேசுவே நன்றி. எனவே பலியாக, உணவாக, உடனிருப்பாக ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுப்பதற்காய் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கார். இது எவ்வளோ பெரிய விஷயம், யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். இதை இன்னும் அதிகமாக நம்ம நம்பணும். விவிலியத்தில் உள்ள வார்த்தைகளை வாசித்து அந்த வார்த்தை வழியாக இன்னும் ஆழமாய் நம்பி எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் சரி தான். தூத்துக்குடியில் ஒருத்தர் ஊழியக்காரர் தான், கொஞ்சம் வயசு தான் ஆகுது, நல்ல ஊழியக்காரர் தான். நான் யாருன்னு சொன்னால் கண்டுபிடிச்சிருவீங்க. அவள் வீட்டம்மா ஃபோன் பண்ணுறா, எங்கள் வீட்டுக்காரை டைவர்ஸ் பண்ண போகிறேன், ஏன்னா இதுக்கு மேலே நான் பொறுமையாக அவரோட வாழ முடியாது அப்படின்ட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டான். அம்மா வீட்டுக்கு போயிட்டு சொல்கிறா, என் வீட்டுக்காரர் சரியில்லை, நான் எல்லாத்துட்டையும் விசாரித்தேன், கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் பொறுக்கியாக தான் இருந்திருக்காரு, அவர் மோசமான ஆள், இப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன் அவரோட வாழ முடியாது, அதனால் எல்லோரும் சொல்லிட்டாங்க டைவர்ஸ் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. இப்போ அதானே பிடிக்கலைன்னா உடனே டைவர்ஸ். நான் சொன்னேன், சரிம்மா டைவர்ஸ் வாங்கிக்கோ, நீ வாங்கும்போது நானும் அவனையை தடுக்க முடியும், ஆனால் அதுக்கு முன்னாடி கோயிலில் போய் நற்கருணை ஆண்டவர்கிட்ட முன்னாடி உங்கள் தான் கல்யாணம் முடித்தேன், இப்போ டைவர்ஸ் பண்ண போகிறேன், வாங்கலாமான்னு மட்டும் ஒரு வார்த்தை கேட்டுக்கோ.
அவர் வாங்க சொன்னால் நீ வாங்கிக்கோ. ஏன்னா அவர்கிட்ட தானே கேட்கணும், அவர் முன்னாடி தானே வந்தாங்க. ஏன்னா சங்க திருவுரை ஆகமமா அப்படி ஒன்று இருக்கா பைபிளில்? சபை உரையாளரா? அதில் 4ஆம் அதிகாரம் 9, 10, 11, 12 வசனங்களில் வாசிக்கிறோம். அதில் 9வது வசனத்தை வாசிக்க. தனி மனிதராய் இருப்பதை விட இருவராய் இருப்பது மேல். தனியாக இருப்பதை விட இருவராய் இருப்பது மேல். இருவராய் இருப்பது மேல். ஓகேயா? சரி. ஏன்னா ஏன் 2 பேராக இருக்கணுமா? வாசிங்க. ஏனெனில் அவர்கள் சேர்ந்து உழைப்பதால் அவர்களுக்கு மிகுந்த பயன் கிடைக்கும். ஒருவர் விழுந்தால் அடுத்தவர் அவரை தூக்கி விடுவார். அப்போ ஒருத்தர் விழும்போது இன்னொருத்தர் எதுக்கான் தூக்கி விடணும். சரிதான். வீட்டில் வலிக்கு விழுறது மட்டும் இல்லை, வாழ்க்கையில் விழுந்தாலுமே கூட கணவன் விழும்போது மனைவி தூக்கி விழுந்தா என்ன, ஒரு பொம்பளையை வச்சுருப்பார், சைடில் ஒன்று வச்சுருப்பார், விழுந்துட்டாருன்னு அர்த்தம். உடனே என்ன செய்யணும்? விவாகரத்தை வாங்கக்கூடாது. என்ன செய்யணுமா? பரவாயில்லையா, வாயா, மனுஷன் தானே, தப்பு பண்ணத்தான் செய்வான், வா வா. விழுந்தால் தூக்கி விடணும். அதுக்கடுத்து தனி மனிதராய் இருப்பவர் விழுந்தால் அவரது நிலைமை வருந்தத்தக்கதாகும். என்னைய மாதிரி ஆட்கள் அளவை பரிதாபம் சொல்லிட்டாங்க. தனியாக இருந்தால் ஐயோ பாவம், ஏன்னா விழுந்தா தூக்குறதுக்கு ஆள் கிடையாது. அப்புறம் ஏனெனில் அவரை தூக்கிவிட எவரும் இலர். மேலும் குளிரை முன்னிட்டு இருவர் ஒன்றாய் படுத்து சூடு உண்டாக்கி கொள்ளலாம். தனி மனிதருக்கு எப்படி சூடு உண்டாகும்? தனி மனிதரை வீழ்த்தக்கூடிய எதிரியை இருவரால் எதிர்த்து நிற்க முடியும். அந்த வசனம் தான் ரொம்ப முக்கியமானது இல்லையா? நமக்கு எதிரி இருக்கிறான். யார் ஆண்டவருடைய பிள்ளையா சந்தோஷமாக நல்லா இருக்கிறாங்களோ எதிரி அவங்க மேலே தான் கண் வைப்பான். எதிரி நம்ம தாக்குறான். அப்போ எதிரி தாக்கும்போது வாசிங்க. முப்புரி கயிறு விரைவில் அறுந்து விடாது. முப்புரி கயிறு இல்லையா? 2 பிரிதான வரணும், கணவன் ஒன்று மனைவி ஒன்று. முப்புரி என்ன? ஆண்டவரும் சேர்ந்தது. தந்தை மகன் தூய ஆவி போல கணவன் மனைவி ஆண்டவர். முப்பரி நூல் முன்னாடி கல்யாணத்தில் அப்படி தான் போடுவாங்க. 3 நூலை சேர்த்து தான் தாலி இருக்கும், மாங்கல்யம் இருக்கும். முப்பரி நூல். இனி நீங்கள் கல்யாணத்தில் செயின் போட்டாலும் வீட்டில் போய் போட்டுக்கோங்க. கோயிலுக்கு வரும்போது என்ன செய்யணும்? கணவன் மனைவி ஆண்டவர் 3 நூலையும் சேர்த்து முப்பரி நூல். இந்த முப்பரி நூல் எவ்வளோ பெரிய எதிரி வந்தாலும் அந்த எதிரியை, இந்த முப்பரி நூல் எதிரியை வீழ்த்தாட்டும். ஆனால் முப்பரி நூல் ஒரு நாள் அருந்து போகாது. அல்லேலூயா. அருந்து போகாது. அப்போ நீ போய் கோயிலில் போய் நற்கருணை முன்னாடி உட்காந்து கேளுமா, அவர் டைவர்ஸ் வாங்கினா வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னேன். அவர் டெய்லி நைட்டு 9 மணிக்கு பூசை முடிஞ்சு எல்லோரும் போனதுக்கப்புறம் கோயிலில் போய் 9 மணிக்கு டெய்லி ஜெபம் பண்ணியிருக்கிறான். நற்கருணை முன்னாடி 9லேருந்து 10 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 10 நாள் கழித்து ஃபோன் பண்ணுறேன். ஃபாதர் நான் எங்கள் வீட்டுக்காரர் கூட வந்துட்டேன். அப்படி அடாப்பாய், வீட்டுக்காரர் கூட வந்துட்டேன் ஃபாதர். அவ்வளோ சந்தோஷம் அவள். எப்படிமா நடந்துச்சுன்னு கேட்டேன். நான் தினமும் நற்கருணை ஆண்டவர் முன்னாடி போய் டெய்லி 9லேருந்து 10 மணி நேரம் உட்காந்துக்கிட்டே இருப்பேன். சில நேரம் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் எனக்கு சொன்னார், நீ எப்படி அவனை வந்து டைவர்ஸ் பண்ணலாம், நான் தானே உனக்கு கொடுத்துருக்கேன். என்கிட்ட பேசினார் ஆண்டவர், என்கிட்ட பேசினார். இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். எப்போ அவன் பொறுக்கியாச்சா, மோசமான ஆளை, பரவாயில்ல ஃபாதர், ஆண்டவர் சேர்ந்து வாழ சொல்லிட்டார். பாருங்கள், ஆண்டவர் உடன் இருக்கிறது எதுக்கு? நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்ப, குடும்பத்தின் எல்லா சவால்களிலும் நம்மோடு சேர்ந்து அவரும் நமக்காக போராடுகிறவராக, வாழ்வு கொடுக்கிறவராக, வெற்றி கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த வாழ்வு இந்த நாட்களில் இன்னும் ஆழமாய் நமக்கு கிடைக்கணும். ஏன்னா உங்களெல்லாம் பார்க்க பொறாமையாக இருக்குது. 3 நாள் கோயிலே இருக்க போறியா அடப்பாவிங்களா? இல்லை, 3 நாள் கோயிலே இருக்க போறியா? 84 திருப்பாடல் 10வது வசனம் சொல்லுதில்ல, கோயிலில் நான் வாட்ச்மேனாவது இருப்பேன்னு சொல்கிறேன் திருப்பாடலாசி. கோயிலில் வாட்ச்மேனாவது நான் இருக்கணுங்கிறா. நீங்கள் கோயிலே 3 நாள் இருக்க போறீங்க. அப்போ மிகப்பெரிய கடவுளுடைய அருளையும் ஆசிரியையும் பெற்றுக்கொள்ள இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். முழங்கால் போடணுன்னா போட்டுக்கோங்க, நிற்கணுன்னா நின்றுக்குவாங்க, உட்கார வேண்டாம். எது வசதியாக உங்களுக்கு போட்டுக்கோங்க. ஆண்டவர் இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார், நற்கருணையாக உங்களுக்குள்ளே இருக்கிறார். கண்ணை மூடி முதல்ல உணர்ந்து பாருங்கள். இயேசு உங்களுக்குள்ளே வந்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தரும் நற்கருணை பேழையாக இப்போ இருக்கிறோம். அதெல்லாம் நற்கருணை வாங்கினதுக்கப்புறம் நற்கருணை பேழையை வணங்கக்கூடாது. ஏன்னா நீயே பேழையாக மாறிவிட்டாய்.
இயேசு உனக்குள்ளே இருக்கிறார். அன்னை மரியாளை போல இப்போ நம்ம இருக்கிறோம். மாதாமா தான் இயேசுவை சுமந்தாங்க, இப்போ நான் சுமந்துக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே உணர்ந்து பாருங்க. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உணர்ந்து பாருங்க. ஆண்டவர் இயேசு உங்கள் மீது கொண்ட அன்பின் காரணமாக அவர் சிலுவையில் உயிர் மட்டும் கொடுக்கல, உங்களுக்குள்ளே வந்துட்டார். ஒவ்வொருத்தரையும் நிரப்பி இருக்கிறார். உணர்ந்து பாருங்க. உணர்ந்து பாரும்போதே எல்லா மாற்றங்களும் உங்களுக்குள்ளே நடக்கும். இயேசு உனக்குள்ளே இருப்பதை உணர்ந்து பார்க்க 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 எல்லாம் நடக்கும். புனித அவிலா தெரசா கேட்டாங்கல்ல, எல்லா இடத்துலையும் போய் நன்மை செய்த ஆண்டவர் உனக்குள்ளே வரும்போது எப்படி செய்யாமல் இருப்பார்? அவர் மறவாத தெய்வம். நம்மை ஒருபோதும் மறவாத தெய்வம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலேருந்து அவருக்கு நன்றி சொல்லுவோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எல்லாரும் பாடுவோம். நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. ஆமென். கோடி கோடி நன்றி ஐயா. எல்லா தீமைகளை ஒப்பு கொடுப்போம். இயேசுவே, என் இதயத்தில் அவநம்பிக்கை, என் இதயத்தில் சந்தேகம், குழப்பம், எதிர்கால வாழ்க்கை நோக்கி பயம், அதிகமான பயம், என்ன ஆகுமோ, என்ன நடக்க போகுதோ, பயத்தினாலேயே ஒரு சிலர் இங்கே வந்திருக்கீங்க. என்ன நடக்க போகுதோ என்கிற பயம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. குடும்பத்தில் கணவனுக்கு மனைவிக்கு சண்டை, சரியான புரிதல் இல்லை, பொல்லாத பிசாசுகளுடைய பல்வேறு செயல்பாடுகள் நம்முடைய குடும்பத்திலும் ஒவ்வொருவருக்குள்ளுமாய் இருக்கிற எல்லாவற்றையுமா இயேசு வந்து விட்டார். அவர் வார்த்தையை கேட்டால், அவரை பார்த்தாலே பொல்லாத பிசாசுகள் ஓடி போகும். எல்லா தீமைகளும் எந்த வடிவில் உங்கள் உடலுக்குள்ள வந்திருந்தாலும், உள்ளத்துல வந்திருந்தாலும், எல்லா மன காயங்கள், அந்த காயங்கள்ல உட்கார்ந்துகிட்டு பிசாசு பல காரியங்களை வாழ்க்கை அலங்கழிக்கிறான். எல்லா தீமைகளும், உடல் உள்ள ஆன்மாவுக்குள் வந்த எல்லா தீய ஆவிகளும் நற்கருணையா வந்திருக்கிற இயேசுவின் பெயரால வெளியேறுவதாக. இப்போ ஆண்டவரே விடுதலை கொடுப்பீராக. நற்கருணை ஆண்டவருடைய விடுதலை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. எபினேசரே, எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்? எப்படிப்பா ஆண்டவரே, என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்? நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய எல்லா அசௌகரியங்களும் கொடுக்கிறோம் சாமி. தியானத்தில் கலந்து கொள்ள முடியாதபடி உடம்புல இருக்கிற எல்லா நோய்கள், கஷ்டங்கள், வலிகள், வேதனைகள், இந்த தியானத்தில் என்னால் 3 நாள் கலந்து கொள்ள முடியுமா, என்னால் இங்கே தங்க முடியுமா,
இந்த சாப்பாடு எனக்கு ஒத்துக்கிடுமா? என் உடம்புல இப்படி வலிகள் இருக்குது, வேதனைகள் இருக்குது, நோய்கள் இருக்கிறது. ஏசு ஆண்டவரே, நோயாளியை சுகமாக்கவே இந்த உலகத்துக்கு வந்தீரப்பா. அந்த நோயாளியை சுகமாக்க உணவாக வந்திருக்கிறீரே சுவாமி. இந்த பிள்ளைகளுடைய உடலில் இருக்கிற எல்லா வலிகள், வேதனைகள், உபாதைகள், நோய்கள் அத்தனையுமாய் நற்கருணை ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால், நற்கருணை ஆண்டவருடைய வல்லமையினால் இப்போதே சுகம் பெறுவதாக ஆண்டவர். இந்த பிள்ளைகள் இந்த தியானத்தை முழு மகிழ்ச்சியோடு, முழு பங்கேற்போடு இருக்கும்படியாக நற்கருணை ஆண்டவரே இந்த பிள்ளைகளை திடப்படுத்துவீராக, சுகப்படுத்துவீராக, உடைய மாட்சியை காண செய்வீராக. பலவீன நேரங்களிலே பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே, என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே, என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மீண்டுமாக நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. அப்படி கண்களை மூடி உங்களோட முழுசு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருங்க. அவர் தான் உங்களுக்கு எல்லாம், எல்லாம் அவர் தான். அவருக்கு முன்னுரிமை கொடுத்து, இயேசுவே என்னை முழுசு உங்களுக்கு கொடுத்துருதாப்பா, நீங்கள் தான் எனக்கு எல்லாம். அதில் வரக்கூடிய சந்தோஷத்தை, அதில் வரக்கூடிய பேரின்பத்தை இயேசுவுக்கே உங்களை கொடுத்து அவருக்காகவே வாழக்கூடிய வாழ்க்கை. அது உங்கள் கடமை. ஏன்னா உங்களுக்காக அவர் தன்னையே கொடுத்திருக்கிறார். யோவான் 4:19 அவர்தான் முதலில் அன்பு செய்தார். உங்களுக்காக அவர் தன்னையே கொடுத்து விட்டார். உங்களுக்கு வேற வழி கிடையாது. நீங்கள் அவருக்காக உங்களை கொடுத்தே ஆகணும். ஆண்டவர் இந்த நாளில் அழைப்பு கொடுக்கிறார். நீ கொடுத்தா எல்லாம் வாழ்க்கையில் இருக்க தேவையில்லாத கவலைகள், பிரச்சனைகள் அத்தனையும் மாறிப்போம். அவர் உன்னோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் இந்த நாள் முழுவதும் 3 நாட்களுமாய் மாபெரும் அற்புதங்களை, அதிசயங்களை காணுவாரா. உருமாற்றத்தை, தபோர் மலை உருமாற்றத்தை இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் அனுபவிப்பாரா. ஆண்டவரே, செய்தி கொடுக்கும்படியாக நீர் அழைத்து வந்திருக்கிறார் உடைய அன்பு பிள்ளைகளை, அடியார்களை, அருள் சகோதரி நிர்மலாவையும் சகோதரர் ஜான்சனை ஆசீர்வதிப்பீரா. ஆண்டவரே, உம்முடைய கருவியாக, வல்லமையின் பாத்திரமாக இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவர்கள் மோசையை போல வழி நடத்தும்படியா, திரு தூதர்களை போல ஆண்டவரே உம்மையும் ஆவியானவரை இவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கும்படியா இந்த 2 நாட்கள் அவர்களோடு இருந்து அவர்களை பலப்படுத்துவீரா, துணையாயிருப்பீரா. உடைய வல்லமை எங்களை எப்போதும் நிரப்புவதாக ஆண்டவர். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமானோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வந்தவர்களே, ஒரு இன்னும் ஒரு 10 நிமிஷம் என் நேரம் இருக்குது. ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்கிறேன். அது ஒரு டிரான்ஸ்லேஷன் புக்கு தான். அந்த புத்தகத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். யாரெல்லாம் வாசிக்கலாம்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் வாங்கிக்கோங்க, சரிதா? அந்த புஸ்தகம் 30 ரூபா.
ஆனால் இன்றைக்கி தியானத்தில் கலந்துக்கிறவனுக்கு காசு இல்லை, நீங்களே வாங்கிக்கலாம். ஆனால் யார் வாசிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் வாங்கி வீட்டில் கொண்டு போய் நிறையா புக்கு இருக்கமா இதையும் கொண்டு உள்ளே வச்சிடாதே, சரியா? அந்த புக்கு வந்து தமிழில் கொஞ்சம் அரிதான புஸ்தகம், ஆங்கிலத்தில் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க, இறப்பின் விளிம்பு அனுபவம். ஒரு பல் டாக்டரோட ஒரு அனுபவம். அந்த அம்மா அனுபவத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதை தமிழில் அந்த புக்கு ஆங்கிலத்தில் நான் படித்ததும் 2 வீடியோ போட்டேன் யூடியூப் என் சேனலில். பட் அதில் எல்லாத்தையும் கொண்டு வர முடியல, அதுக்காக தான் புத்தகம். அவங்க ஒரு பல் டாக்டர், பேர் குளோரியா போலோ. நீங்கள் ஆங்கிலத்தில் படிக்கணும்னா குளோரியா போலோ அப்படின்னு சொல்லி கூகுளில் போட்டிங்கன்னா அந்த ஆங்கில புத்தகம் வரும். அந்த குளோரியா போலோ பல் டாக்டர், அவங்க வந்து பல் டாக்டர், ஆனால் வாயை திறந்த பொய்யா வரும். எல்லாத்துட்டையும் பொய் பேசுவாங்க, குடும்பத்தில், ஆஸ்பத்திரியில். சரி, பொய்யை பேசிட்டு அது வாட்டில் போயிருக்கலாம். பொய்யை பேசிட்டு நான் பேசுகிறது பொய் இல்லையாக்கும், பொய்னா என் மேலே இடி விழட்டும். அந்த அம்மா ஒரு நாள் இடி விழுந்துருச்சு. அச்சோ, யூனிவர்சிட்டிக்கு ஒரு மீட்டிங் போயிருக்கும்போது மழை பெஞ்சுது, மழையில் ஒதுங்க போனாங்க, இடி விழுந்துருச்சு. இடி விழுந்து கூட வந்த மருமகன் ஸ்பாட்லேயே அவுட். ஏன்னா அந்த தண்ணி தேங்கி கிடக்கா, இவங்க மேலே இடி விழுந்து, தண்ணியில் இடி விழுந்து, தண்ணிக்குள்ளே விழுந்து. இந்த அம்மாவுக்கு இந்த அம்மா சாகலை. ஆனால் என்னென்னா எதெல்லாம் வாழ்க்கையில் அழகுன்னு நினச்சாங்களோ அது பூரா எரிஞ்சு போச்சு. கால் முட்டுக்கு கீழே எரிஞ்சு கறிக்கட்டை ஆயிடுச்சு. அவங்க காப்பர் இடி வச்சுருந்தாங்க, கருத்தடை சாதனம். இடி விழுந்து அது எரிஞ்சு வயிறு கருப்பையெல்லாம் எரிஞ்சு போச்சு, 2 மார்பகமும் எரிஞ்சு போச்சு. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்க, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அப்போ டாக்டர் சொன்னாங்க, ஒன்றும் வாய்ப்பு இல்லை ராஜா, கொண்டு போயிருங்க, ஏன்னா 95% முடிஞ்சு போச்சு. எங்கெல்லாம் என்ன பாதிப்புன்னு கண்டே பிடிக்க முடியலன்ட்டாங்க டாக்டர். அப்போ டாக்டர் சொல்கிறாங்க காலை வெட்டணும். ஏன்னா இந்த அம்மா காலை காமிக்கிறதுக்கே ட்ரெஸ் போடும், அவ்வளவு காலை மெயின்டைன் பண்ணோம். இப்போ காலை வெட்ட போகிறாங்க. அது இப்போ தான் நினைக்கிது, இவ்வளோ காசு இருந்தும் என் காலை கூட காப்பாற்ற முடியல. அப்போது சாக போகிறது உறுதி. அப்போ ஒரு தடவை ஆஸ்பத்திரிக்கு வந்து ஒரு அம்மா சொன்னாங்க, ஏம்மா நீங்கள் எல்லாரையும் மாதிரி வாழ்க்கையை பயங்கரமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, மனம் போல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு நேரம் வரும் அப்போ உங்களுக்கு ஆண்டவர் தேவைப்படுவார். அப்படி தேவைப்படும் போது இயேசுவே உங்களுடைய இரத்தத்தால் என்னை கழுவுங்கப்பா, என்னை மீட்டுக்கோங்கப்பா, என் மேலே இரக்கமாக நீங்கள் சொல்லுங்கன்னு அவங்க சொன்னது ஞாபகம் வரும். ஸோ அந்த கொஞ்சம் 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 ஞாபகம் இருக்குது. அப்போ சொல்கிறாங்க, இயேசுவே உங்கள் இரத்தத்தால் என்னை மீட்டருங்க, உங்கள் இரத்தத்தால் என்னை கழுவுங்க, என் மேலே இறக்க வைங்கன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் ஆண்டவர் சந்திக்கிறார். சந்தித்து அந்த ஆன்மாவை கூட்டிகிட்டு போகிறார், மேலே கூட்டிகிட்டு போகிறார். போய் மோட்சம், நரகம், உத்திரிக்கஸ்தலம் எல்லாத்தையும் காமிக்கார். அவங்க அம்மா மோட்சத்தில் இருக்காங்க, அப்பா உத்திரிக்கஸ்தலத்தில் இருக்காங்க, எல்லாம் பார்க்குறாங்க. போனதும் வாழ்வின் நூல் திறக்கப்படுகிறது. திருவெளிப்பாடு 20ஆம் அதிகாரத்தில் 11, 12, 13 வாழ்வின் நூல். இப்போ வந்து வாழ்வின் நூல் இருக்காது, இப்போ சிப்பு தான் இருக்கும். அப்போ அந்த காலத்தில் புஸ்தகம் இருந்துச்சு, இப்போ புஸ்தகம் யார் வச்சுருக்கா, இப்போ சிப்பு தான் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்ய தவறியது, நம்ம செய்யக்கூடாது செய்தது எல்லாம் அந்த வாழ்வின் நூலில் எழுதப்பட்டு நம்ம முன்னால் ஆண்டவர் அந்த புஸ்தகத்தை வச்சு ஒவ்வொன்றா சிறு குழந்தையிலேருந்து எல்லாத்தையும் காமிக்கார். அப்படியே படம் போட்டு காமிக்கிறார். மிகப்பெரிய பாதிப்பு அந்த அம்மாவுக்கு. ஆண்டவர் என்ன பேசினார், என்ன காமிச்சார், என்ன நடந்தது, அதுதான் அந்த புஸ்தகம். எல்லாத்தையும் சொல்ல முடியாது, சஸ்பென்ஸ் வேணும்ல, அதுதான் அந்த புஸ்தகம். எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஆண்டவர் சொன்னார், நான் உன்கிட்ட பேசுனதை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு போய் சொல்லு. முக்கியமாக அப்பா அம்மாவோட கடமை என்ன? ஒரு அம்மாவை மேலே போய் நின்னா ஆண்டவர் முதல்ல உங்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்பார்? அந்த அம்மா புஸ்தகத்தை வாசிக்கும் போது தெரியுது, ஒரு அப்பா அம்மாவா என்ன கேள்வி கேட்பார் உங்கள்கிட்ட? பிள்ளைகளை பற்றி என்ன கேள்வி கேட்பார்? நீங்கள் செய்யக்கூடிய தொழில்களை வேலையை பற்றி என்ன கேள்வி கேட்பார்? அது எல்லாத்தையுமே சுருக்கமாகவே நம்ம ஒரு புத்தகமாக வந்திருக்கு. அதனால் இதை வாசிங்க. நீங்கள் இந்த தியான நேரத்தை பாவ சங்கீர்த்தனம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வாசித்துருங்க. நாளைக்கா பாவ சங்கீர்த்தனம்? ஆமாம். அதனால் ஒரு கதை மாதிரி தான் இருக்கும், சீக்கிரம் வாசித்துடலாம். அதனால் இன்றைக்கி ஈவினிங் நைட்டு டைம் கிடைக்கும்போது நாளைக்கு பாவ சங்கீர்த்தனம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த புத்தகத்தை வாசித்துருங்க. மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு உதவியாக, ஒரு கண்ணை திறப்பதாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும். இயேசுவுக்கே புகழ்.
அதனால் யார் வேணுமோ வாசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த புத்தகத்தை வாங்கிக்கோங்க. ஆண்டவர் உங்களோட ஆசீர்வதிப்பாராக. நன்றி.